அடுத்தபடியா லிஸ்ட்ல 2வது பொசிஷனை பிடிச்சிருக்கிறது மத கஜ ராஜா. கிட்டத்தட்ட 2012 வந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு அப்புறமா பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல சிறப்பா வந்து இறங்கிருக்குன்னே சொல்லலாம் இந்த படம். ஜான் 12 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 13 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் இப்ப இருக்க ட்ரெண்டோட கனெக்ட் ஆகுமா, அந்த காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதுலாம் ஒரு கேள்வியாகவும் எதிர்பார்ப்புகளை வந்து லைட்டா டீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா உள்ள போய் உட்காந்துக்கப்பதான் தெரிஞ்சது, இதல்லவா படம், நீங்க வந்து இத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த படத்தை வந்து ஏன் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னு தெரியல, இப்ப விட்டீங்களே பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்றத நிறைய பேர் தெரிவிச்சாங்க. குடும்பஸ்தன் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனா வந்து அதை வந்து அவரை சித்தரிக்கிறதா இருக்கட்டும், படம் அந்த கதையை வந்து சூஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரிலேட்டபிளா மணிகண்டன் அவர்கள் வந்து இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷனை கொண்டாடுற ஒரு ஹீரோவா தான் இருக்காரு. ஸோ அந்த ஜனவரி மந்த்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி எந்த படமும் பெருசா வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல குடும்பஸ்தன் வந்து ஒரு பெர்ஃபெக்டான அந்த ஃபுட் ஃபால்ஸை கொண்டு வந்துச்சுனே சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆச்சு. ஒரு டெபியூ டைரக்டர் $1 மில்லியன் என்டர்டைன்மெண்ட் வந்து அவங்களுடைய பேனரை பார்க்கும் போதே வந்து ஒரு டெபியூ டைரக்டர் வந்துருவாரு, அந்த டெபியூ டைரக்டர் கண்டிப்பா ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிமை கொடுப்பாரு அப்படின்றத அந்த ப்ரொடக்ஷன் பேனர் செட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படமும் வந்து அதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கை ஒரு லெவலுக்கு மேலேயே கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 80 to 100 crores இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஃபீல் குடான ஃபிலிமை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம்.